கடவுள் மேல் அதிக பயபக்தி உள்ள மனிதன் ஒருவர் கடவுளுடைய திருநாமத்தை இரவும் பகலும் சொல்லிக்கொண்டே வருவாராம். கடவுளுக்கு 100 குடம் தண்ணீர் எடுத்து அவருடைய திரு சிலைக்கு அவர் அபிஷேகம் பண்ணுவாராம். இவருடைய பயபக்தியை கண்டு ஊரார் மிகவும் வியந்து போனர். ஏன் தேவர் லோகத்தில் உள்ள தேவர்களும் வியந்து போனர். ஒரு நாள் நாரதர் கடவுளிடம் சென்று, கடவுளே, உம்முடைய சிலைக்கு இந்த மனிதன் 100 குடம் தண்ணீர் ஊற்றி உமது திருப்புகளை ஓயாமல் பாடிக்கொண்டு வருகிறான். இவனுக்கு நீர் ஏதாவது செய்யக்கூடாதா என்று கேட்க, கடவுள் என்ன சொன்னார் தெரியுமா? நாரதரே, இந்த மண் ஓட்டை பானையை கொண்டு போய் அவனிடம் கொடுத்து இதனால் தண்ணீர் பிடித்து திருமாலிக்கு அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி அனுப்பிவிட்டார். நாரதரும் அப்படியே செய்தார். இந்த மனிதன் அந்த மண் பாத்திரத்தில் தண்ணி மோந்து கொண்டு போய் திருமாலுக்கு ஊற்றும் வழியிலேயே பாதி தண்ணீர் தரையோடு சென்று விட்டது. இவரோ அழுத்து போனார். 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 10 குடம் கூட அவரால் நிறைவான ஒரு பானை தண்ணியை கொண்டு போய் திருமாலுக்கு அபிஷேகம் பண்ணவில்லை. இவருடைய இருதயத்தில் கோபம் குடிக்கொண்டது, எரிச்சல் குடிக்கொண்டது. அவரிடத்தில் இருந்த அன்பு, அந்த பயபக்தி எல்லாம் காணாமல் போய் கடவுளை திட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகிவிட்டது. கடவுளை மிகவும் நொந்து சலித்து கொண்டார். மிகவும் வேதனையுடன் பேசினார். அவருடைய குணங்கள் மாறியது. திடீரென்று அந்த மண்பானையை எடுத்து ஆற்றிலே வீசிவிட்டு சென்று விட்டார். பாருங்கள், நம்மளுடைய பயபக்தியும் 30 நாள் 40 நாளுக்கு என்று இருக்கக்கூடாது. உலக மக்களுக்கு முன்பாக விரதங்கள் என்று சொல்லி 40 நாள் 30 நாள் என்று இருக்கக்கூடாது. பயபக்தி ஆத்மார்த்தமான ஒரு உணர்வு இருதயத்தோடு கூட இணைந்து சிந்தனை, எண்ணம், செயல், உணர்வு, சித்தம் இவைகளோடு கூட அடங்கிய ஒரு தெய்வ பக்தியாக இருந்தால் நம்மிடத்தில் தாழ்வு, அன்பு, கனிவு, இரக்கம், இன்னும் பிற நல்ல குணங்கள் வெளிப்படும். இதுவே கடவுள் மேலே பயபக்திக்குரிய ஒரு மனிதனுக்குரிய அடையாளம்.